நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கோவை தெற்கு அவிநாசி சாலை தனியார் மண்டபத்தில் மகளிர் வர்த்தக சபை சார்பில் 2 நாள் கண்காட்சி ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட்டில் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். நீண்ட தூர ஓட்டத்தில் மாணவர்கள் உற்சாகம். நெல்லை மாவட்டம் சேரை அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த மாணவி ஒருவருக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முருகன் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் ராஜரத்தினம் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை மரகதவள்ளி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நெய்னா முகமது கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநிலம் தழுவிய மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் கோத்தகிரி தாலுகா உட்பட்ட பகுதிகளில் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் சுந்தரம், தாலுகா செயலாளர் தோழர் மணிகண்டன், மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் மகேஷ், இடைக்குழு உறுப்பினர் தோழர் கனிவாளன் மற்றும் தோழர்கள் தயாளன், ஜெயகாந்தன், ராஜ், சுகுந்தன் உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. பிரதாப் அவர்கள் மாவட்ட நிர்வாகம், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மற்றும் ரெட் கிராஸ் சங்கம் இணைந்து நடைபெற்ற மதுவிலக்கு மற்றும் கள்ளச்சாராய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார்கள். உடன் உதவி ஆணையர் அலால் கணேசன், ரெட் கிராஸ் அமைப்பு தலைவர் நாகேந்திரன் ஆகியோர் உள்ளனர். வல்லம் ஒன்றியத்தில் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு நலத்திட்ட உதவிகள். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் சார்பில் ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு .com மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தூய்மை காவலர்களுக்கு நல வாரிய உறுப்பினர் கார்டுகளை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLA வழங்கினார். இந்நிகழ்வில் ஒன்றிய சேர்மன் அமுதா ரவிக்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். அகரம் ராமதாஸ் செய்தியாளர். பெருந்துறை கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழாவில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோவை ராமகிருஷ்ணா வித்யாலயா மிஷன் சுவாமி நாராயணன் ராஜி பரிசு வழங்கி பாராட்டினார். பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சூரியன் வடிவில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்த மாணவிகள். மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகளின் அடுக்குமாடி குடியிருப்பில் உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை தலைமை நீதிபதி ஸ்ரீராம் திறந்து வைத்தார். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடப்பதற்காக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இந்து அமைப்பினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். சென்னை கவர்னர் மாளிகையில் நடந்த தமிழ்நாடு தரிசனம் 2.0 நிகழ்வில் பங்கேற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழக மாணவர்கள் 22 பேருடன் கவர்னர் ரவி கலந்துரையாடினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று சிறப்பு யோகா பயிற்சியில் பங்கேற்ற மாணவிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு.